இன்றைய காலகட்டத்தில் நீ ஒரு மண்ணு வாங்குற, அந்த மண்ணுல நீ சந்தோஷமா இருக்கணும், இல்ல நம்ம பரம்பரைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா, அதுக்கான சில விஷயங்கள் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அந்த மண்ணுல ஃபர்ஸ்ட்டு தெய்வாம்சம் இருக்கணும். அந்த தெய்வாம்சம் இருந்தால் மட்டும் போராது. ஸோ இந்த மண்ணில் நான் போய் வாசம் பண்ணுறேன், எனக்கு நல்ல ஒரு அது வரணும் அப்படிங்கிறதுக்கு சிவனில் வந்து எடுத்துட்டிங்கன்னா மன்னீஸ்வரர், பூமிநாதர். நீங்கள் பெருமாளில் எடுத்துட்டிங்கன்னா வராகர். ஸோ லக்ஷ்மி வராகர் வந்து பூமிக்கு அதிபதி அவர் தான். அதனால் வராக பெருமாளை நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பூமி வாங்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு மண்ணை எடுத்துட்டு ஒரு பொட்டலத்தை கட்டி போய் சுவாமிகிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி எனக்கு இந்த மண் அமையணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கலாம். ஆனால் வீடு வாங்கினதுக்கப்புறம் இப்போ மண் அமைஞ்சிருது, அதில் சௌக்கியமாக இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து கண்டிப்பாக கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம். ஸோ இது 5 சேர்த்து பண்ணுவா. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை நம்ம வீட்டில் வந்து ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணோம் அப்படின்னா வீடு, மனைவி, மக்கள் இது 3ம் ஒன்று இஷ்டத்துக்கு அமையாது. உன் கர்மாப்படி தான் அமையும். வீடு, மனைவி, மக்கள் 3மே. அப்போ நம்ம பண்ண கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இது 3ம் கிடைக்கும்னா நீ முதல்ல கர்மாவை தீக்கிறதுக்கு வழியை பார்த்துட்டு காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கேன் மேம். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற கனவு நிறைய பேருக்கு இருக்கு. நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு. ஆனா அதற்காக நாங்க ரொம்ப முயற்சி பண்றோம், எந்த முயற்சியும் எங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை ஜாதக ரீதியா நம்ம எப்படி பார்க்கணும், அமைப்பு இருக்கா அப்படின்றது, இதற்கான பரிகார முறைகள் ஏதாவது இருந்தாலும் எங்களுக்காக சொல்லுங்க மேம். இப்ப ஜாதகத்துல ஒரு வீடு, ஒரு சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய யோகம் இருக்கணும் அப்படின்னா லக்னத்துல இருந்து 4ஆம் இடம் நல்லா இருக்கணும், லக்னத்துல இருந்து 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். இது 2ம் நல்லா இருந்தாதான் அவ வந்து ஒரு நல்ல வீடு வாங்கி அந்த வீட்லயும் சௌக்கியமா இருக்க முடியும். ஆமா, ஏன்னா அதுதான் முக்கியம். வீடு வாங்கிட்டு சில பேர் அதை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வாடகை வீட்டுல இருப்பாங்க. ஸோ அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு இருக்கணும் இல்லையா? 4, 9 நீங்க முக்காவாசி ஜாதகங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு 10 ஜாதகம் எடுத்தீங்கன்னா 9 ஜாதகத்துல எப்படி இருக்கும்னா 4ஆம் இடத்துல ராகு கேது இருக்கும். இந்த 4ல் ராகு 10ல் கேது, இல்லை 4ல் கேது 10ல் ராகு வந்தாலே முக்காவாசி அவங்க பூமிக்காக ஒரு கஷ்டமோ, இல்லை அந்த கடனை வாங்கிட்டு அதை அடைக்கிறதுக்கு படுற பாடு, இல்லைன்னா சில பேருக்கு என்ன ஆகும்னா கடன் பைசா பிரச்சனை இருக்காது, பட் அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த பசங்கள்லாம் அகால மரணம் அடையிறது, இல்லைன்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிறது, மாதிரி எவ்வளவோ பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது வந்து ஜாதக ரீதியா அந்த கிரக தோஷங்கள் இருந்தால் நமக்கு தோஷம் இருக்கிற ஒரு மண்ணு தான் அமையும். அதனால அந்த மண்ணு வந்து நமக்கு ராசியா இருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்ம வந்து கண்டிப்பா வந்து பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஏதோ ஒண்ணு கிடைக்குதா, டெஸ்பரேட் செயல்ல யாரோ ஒருத்தங்க வீடை விற்கிறாங்களா, குடுகுடுன்னு போய் வாங்குறது. இல்ல அந்த வாங்கின வீடு கூட எப்படிப்பட்ட வீடுன்றது கூட தெரியாது. நான் என்னுடைய அனுபவத்திலே நான் நிறைய பார்த்துட்டேம்மா. அதுவும் இன்னைக்கு மனிதர்கள் வந்து நீ நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சா உடனே போய் ஒரு சூன்யத்தை வைக்கிறது. அது வேற இப்பெல்லாம் இந்த யூடியூப் வந்துருச்சா, அவங்க இதை பத்தி சொல்லி 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 தெரியாதவங்களுக்கு கூட அரகுற நாலேஜை கொடுத்துடுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த மண்ணுல போய் புதைக்கிறது, இதெல்லாம் வந்து ஆதி காலத்துல இருந்து இருக்கிற ஒன்றுதான். அப்பெல்லாம் மறைமுகமா இருந்தது, இப்ப ரொம்ப வெளிச்சமா இருக்கு. அதுதான். அப்போ நம்ம நேரங்காலம் சரியில்லைன்னா நம்ம ஏற்கனவே அந்த பூமி சரியில்லாததான் போய் வாங்குவோம். அப்ப எவனுக்கோ வச்ச செய்வனையும் எவனுக்கோ வச்ச ஒரு சூன்யத்தையும் நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். நான் பிரத்யட்சமா பார்த்தது இது. எங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால இன்றைய காலகட்டத்தில் நீ ஒரு மண்ணு வாங்குற, அந்த மண்ணுல நீ சந்தோஷமா இருக்கணும், இல்லை நம்ம பரம்பரைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கான சில விஷயங்கள் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அந்த மண்ணுல ஃபர்ஸ்ட் தெய்வாம்சம் இருக்கணும். அந்த தெய்வாம்சம் இருந்தால் மட்டும் போராது. இப்போ ஒரு ஃப்ளாட் வாங்குறோம்னு வைங்க, அப்ப அந்த மண்ணு வளம் ஃப்ளாட்டுக்கு நல்லா இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்கணுமே.
ஒரு 30 வீடு இருக்கிற இடத்துல நமக்கு மட்டும் பிரச்சனை வரும். ஆமா ஆமா. அதனால உங்களுக்கு ஒரு மண்ணு அமையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல கிரகம் நன்னா இருக்கணும், நமக்கு நடக்கிற தசா நன்னா இருக்கணும். இப்ப கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். ராகுவோடையும் கேதுவோடையும் கிரகங்களோட சேர்க்கை 4ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான தோஷ பரிகாரத்தை பண்ணுங்க. ஒரு ஒரு பூமி நமக்கு நல்லா அமையணும் அப்படின்னா மன்னீஸ்வரரை வணங்கலாம். ஈஸ்வரன் தான் அவரும். ஸோ பூமிநாதர் இருக்காரு, மன்னீஸ்வரர் இருக்கார். ஸோ இந்த மண்ணு இந்த மண்ணுல நான் போய் வாசம் பண்றேன், எனக்கு நல்ல ஒரு அது வரணும் அப்படிங்கிறதுக்கு சிவன்ல வந்து எடுத்துட்டீங்கன்னா மன்னீஸ்வரர், பூமிநாதர். நீங்க பெருமாள்ல எடுத்துட்டீங்கன்னா வராகர். ஸோ லக்ஷ்மி வராகர் வந்து பூமிக்கு அதிபதி அவர் தான். அதனால வராக பெருமாளை நீங்க இப்போ செவ்வாய்க்கிழமையில பிரார்த்தனை பண்ணலாம், புதன்கிழமையில பிரார்த்தனை பண்ணலாம். நமக்கு வந்து இங்க மகாபலிபுரத்துல வந்து திருக்கடல் மல்லைன்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அந்த தாயார் பேரு நிலமங்கை தாயார்னு பேரு. ஸோ நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு அந்த தாயார் தான் அதிபதி. அதனால அவ பேரே நிலமங்கை தாயார். அதனால அந்த தாயாருக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணலாம். ஓகே, என்ன வழிபாட்டு முறைகள் மேம்? இப்ப நிலமங்கை தாயார் நீங்க போறீங்க அப்படின்னா அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவளுக்கு அந்த மனோரஞ்சிதம், செண்பகம் இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மலர்களை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு நல்ல பூமி அமையணும்னு பிரார்த்தனை. நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறது புதன்கிழமையா போய் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி வீடு பார்க்க நீங்க போறீங்கல்ல, ஒரு வீட்டை நான் போய் பார்க்கணும், செவ்வாய்க்கிழமையில போங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நல்லது. செவ்வாய் ஹோரைக்கான நேரம் மேம்? அது வந்து ஈவினிங் 8 to 9 வரும் அண்ட் மார்னிங் 6 to 7 வரும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு அது போக முடிஞ்சதுன்னா போய் பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து புதன்கிழமையில பண்ணணும். ஸோ இது புதன்கிழமை வந்து எப்பவுமே பத்திர பதிவுக்கு ரொம்ப நல்லது. நிலத்தை போய் பார்க்கறதுக்கு செவ்வாய்க்கிழமை நல்லது. ஓகே, இந்த பத்திர பதிவுக்கான நேரம் அப்படி அதுல உங்களுக்கு ஆன்லைன்ல தானே நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அதனால நம்ம சொல்லுவோம், பாவம் அவங்க பாக்குறவங்களுக்கு அது கிடைக்கலன்னா கஷ்டப்படுவாங்க. ஓகே, சோ ஏதாவது குறிப்பிட்ட கோயில் பரிகாரம் அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கு. கோனேரி ராஜபுரத்துல திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த மண்ணு வச்சு ஹோமம் பண்ணுவா. கோனேரி ராஜபுரம் அதுல வந்து தாராளமா நீங்க அங்க போய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மன்னச்சநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து பூமிநாதர் இருக்கார். ஸோ வாஸ்து ஹோமம் அங்கேயும் அவ வந்து பண்ணுவா. அண்ட் உங்க ஊர்ல எங்கேயாவது மன்னீஸ்வரர் இருந்தாருன்னா, இப்போ நீங்க ஒரு பூமி வாங்கணும்னா நீங்க வந்து ஒரு மண்ணை எடுத்துட்டு ஒரு பொட்டலத்தை கட்டி போய் சுவாமிகிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி எனக்கு இந்த மண் அமையணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கலாம். ஆனா வீடு வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப மண்ணை அமைஞ்சிருது, அதுல சௌக்கியமா இருக்கணும் இல்லையா? அப்ப வந்து கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய சில ஹோமங்கள் வீட்டுல நம்ம செய்ய வேண்டிய என்னென்ன ஹோமங்கள் பண்ணலாம்? நிறைய ஹோமங்கள் நிறைய பேர் சொல்றாங்க, பேசிக்கா இதெல்லாம் பண்ணா போதும். அந்த காலத்துல இருந்து பண்ணக்கூடிய ஹோமம் வந்து 5. அந்த 5 ஒன்னா அந்த 1 மணி நேரத்திலேயே பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம். ஸோ இது 5 சேர்த்து பண்ணுவா. ஆனா வருடத்திற்கு ஒரு முறை நம்ம வீட்டுல வந்து ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் வந்து இருக்காது. ஓகே, ஸோ எப்பவுமே நீங்க வீட்டை வந்து ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் இருந்துட்டே இருக்கணுங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் நிறைய பேர் வராங்க போறாங்க நான் ஒரு வீட்டுல விளக்கேத்துறேன் ஓகே அப்படின்னு. ஸோ இப்ப கேரளா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவத் சேவான்னு ஒண்ணு பண்ணுவா. ஸோ அதுவும் நீங்க வீடுகள்ல வந்து பண்ணலாம், ரொம்ப விசேஷமா இருக்கும் அந்த பகவத் சேவா பண்றது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, இந்த ஹோமம் எல்லாம் பண்ணணும்னு விருப்பம் தான், ஆனா ரொம்ப விலை அதிகமோ இந்த ஹோமம் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை வாங்கக்கூடிய பொருட்களும் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரியா? இப்ப எனக்கு வந்து நான் இப்ப என்ன வந்து கேட்டீங்கன்னா யாராவது மேடம் என்னால 2000 ரூபாய் தான் கொடுக்க முடியும், நான் சரின்னு சொல்லலாம். பண்றதுக்கு காசு தரணும், அவருக்கு ஃபேமிலி இருக்கு அண்ட் கடையில போய் வாங்கணும், அந்த பொருட்களும் விலை ஜாஸ்தி. நான் ஏன் கேக்குறேன்னா, நிறைய பேர் சாதாரண பூஜைக்கே லட்சக்கணக்குல எல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து காசு வாங்குறத நம்ம அந்த அளவுக்கு அவங்க ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி வந்து சொல்றேம்மா. ஒவ்வொரு ஹோமம் இப்ப சண்டி ஹோமம் எல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பா இட் வில் டேக் ஒரு 4 lakhs 5 lakhs இல்லாம சண்டி ஹோமம் பண்ணவே முடியாது. அப்போ நமக்கு வந்து ஒரு சத்ரு பாதை இருக்கு, நீ கண்டிப்பா சண்டி ஹோமம் பண்ணிதான். இப்போ அந்தந்த தேவதைகளுக்கு தகுந்த அந்த தீனியும் கொடுக்கணும் இல்லையா? இப்போ வந்து சுதர்சன ஹோமம் பண்ற தனியா வீட்டுல ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணா நாட் லெஸ் தென் 2 lakhs யூ கேன் டூ. அந்த அக்னியே உனக்கு ஜுவாலை அவ்வளோ வரும். அப்ப நீ அந்த சுதர்சன மந்திரத்தை உட்கார்ந்து அவ்வளவு தூரம் ஜபிச்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கறதா. ஸோ இன்றைய காலகட்டத்துல எனக்கு சிம்பிளா நான் கஷ்டமே பண்ணா நாம கோவில்ல போய் ஒரு 108 சுத்த வேண்டியதுதான்.
ஸோ சுவாமிகிட்ட நம்மளை டோட்டலா சரண அடைஞ்சுக்கணும். அப்ப நமக்கு அந்த சோம்பேறித்தனம் வர்றதுனால தானே நம்ம இன்னொருத்தரை டெப்யூட் பண்றோம். நீங்க அப்போ ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும்னா நீ பண்ணிதான் ஆகணும். இந்த வாஸ்து ஹோமம் இது எல்லாமே சேர்த்து ஒரு 1 hour 1.5 hours முடிச்சிடலாங்க. அண்ட் இதெல்லாமே உங்களுக்கு என்ன இப்பெல்லாம் வந்து ஒரு 10,000 15,000 தான் வாங்குறாங்க. நாட் மச். ஓகே. இன்னும் நெறைய பேருக்கு என்னன்னா, இப்போ நாங்க பரிகாரங்கள்லாம் பண்ணி சொந்த வீடு வாங்கிட்டோம். இஎம்ஐல தான் நாங்க வாங்கியிருக்கோம். இந்த கடன் கட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இந்த லோன வந்து சீக்கிரமா நாங்க அடைக்கணும் அப்படின்னா, அதற்கு ஏதாவது வழிபாட்டு முறைகள் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, மனிதனா நீ பிறந்து ஒரு கல்யாணம் பண்ணி உனக்கு குழந்தை வந்து நீ வாழ்க்கையில அந்த வாழ்க்கையினுடைய சக்கரம் இருக்கேன்னா, இந்த கஷ்டம்லாம் படாம உன்னுடைய லைஃப் வந்து முடியவே முடியாது. ஸோ நான் எப்பவுமே சுகமா இருக்கணும்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் தப்பு. கர்மா அப்படிங்கிறது வந்து ஒண்ணு கல்யாணம் பண்ணி நீ அவஸ்தைப்படணும், இல்ல குழந்தைய பத்தி அவஸ்தைப்படணும், இல்ல வீட்டை வாங்கி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வீடு, மனைவி, மக்கள் இது 3ம் ஒன்னு இஷ்டத்துக்கு அமையாது. உன் கர்மா படிதான் அமையும். வீடு, மனைவி, மக்கள் 3மே. அப்ப நம்ம பண்ண கர்மாக்கு ஏத்த மாதிரிதான் இது 3ம் கிடைக்கும்னா, நீ முதல்ல கர்மாவை தீக்கிறதுக்கு வழியை இல்ல பார்த்துட்டு நெறைய வீடுகள்ல ஜப்தி போற அளவுக்கெல்லாம் போகுது இல்ல அதான் மேம். இவங்க சோ வந்து போன ஜென்மத்திலயோ இல்ல இவங்க பரம்பரையிலயோ சொத்தை ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலே ஜாதகத்துல இருக்குமா? அப்படியா? அவங்களுக்கு தான் அந்த ஜப்தி எல்லாம் நடக்குமா மேம்? நடக்கும். அவ கண்டிப்பா ஏதாவது பூமி தானம் பண்ணணும். யாருக்காவது கொடுக்கணும். கோயிலுக்கு எழுதி கொடு, இல்ல கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு எழுதி கொடு, ஏதோ ஒரு விதத்துல பண்ணு. முதியோர் இல்லத்துக்கு பண்ணு, யாருக்காவது. எங்கேயோ ஒரு இடத்துக்கு நீ பண்ணு. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு இந்த சொந்த வீடு கனவு அப்படிங்கறது இருந்திருக்கும். அது சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்கு, எந்த நாள்ல எந்த நேரத்துல நம்ம இந்த பரிகாரத்தை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.